உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். மத்தேயு 10:40. இந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் பேச விரும்புகிறது என்னவென்றால், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களிடத்திலும், ரட்சிக்கப்படாத ஜனங்களிடத்தில் நாம் உபதேசிக்கும் பொழுது, ஒரு சில ஜனங்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அந்த வசனத்தின் மூலமாக. அப்போ ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்ன்னா, உங்களை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, என்னையும் என்னை அனுப்பின பிதாவையும் ஏற்றுக்கொள்ளல. அந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், என்னையும் என்னை அனுப்பின பிதாவையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரியுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அவர்களுடைய இருதயத்தை மாற்றி, கர்த்தர் அவர்களையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து உங்களுடைய ஊழியத்தின் பாதையை இன்னும் விஸ்தாரமாக்குவார். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென்.